கென். அவன் ரொம்ப அழகான ஒரு குழந்தை. நான் பல முறை அவனை திட்டிருக்கேன், ஏன்டா அசரனுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கேப்பு கொடுத்த அப்படின்னு. ஏன்னா அவனை ஸ்க்ரீனில் பார்க்க சரி, அந்த ஒரு சண்டை காட்சி அப்போ அவனுக்கு ரிப்பெல்லாம் உடஞ்சிச்சு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவன் இருந்து அதை சூப்பராக பண்ண. ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டர். அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு முழுச நம்பி இருக்கிறது. வாழ்த்து சொல்கிறேன் அவனுக்கு. அன்பு தம்பி கவின், இன்னைக்கு இந்த படம் பார்க்குறப்ப வெற்றிமாறன் 2 சீன் போட்டு காட்டினாங்க. அதில் அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி. சினிமாவில் அவர் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நல்ல இடம் நான் நம்புவேன். உடம்பு அவ்வளோ சூப்பராக செம்ம ஃபைட் பண்ணியிருந்தேன் தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. வணக்கம். கொடுத்துருக்கோம் தம்பி. வாழ்க. உங்களை பற்றி அவர் சொல்லிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி. ரொம்ப அப்பாவை கேட்டேன்னு சொல்லு. ரொம்ப நான் என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி, சினிமாலையும் சரி, நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனாலும் எந்த ஒரு தப்பு பண்ணனாலும் என்னை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணி கரெக்ட் பண்ணுறது வெற்றிமாறன் சார். தேங்க்யூ ஃபார் பீயிங் எ வெரி குட் மென்டார் சார். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் மூவி. அண்ட் ஹாலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் யாருப்பா இந்த ப்ரொடியூசர்னு ஏங்கிட்டு இருக்க எங்கள் எல்ரட்குமார் சார். எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் எப்போ எல்ரட்குமார் சாரை பார்த்தாலும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார். இளையராஜா சார், எனக்கு என்ன சார், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். இப்படி ஒரு ஸ்டேஜில் நான் உங்கள் கூட உட்கார்றதே எனக்கு என் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நீங்கள் பண்ண படத்தில் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னுடைய லைஃப்பில் தேங்க்ஸ்ண்ணே. என்னுடைய லைஃப்பில் நான் ரொம்ப சில பேருக்கு தான் மீட் பண்ணதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். அந்த மாதிரி நான் மீட் பண்ண ஒரு ரொம்ப நல்ல பர்சன் விஜய் சேதுபதி அண்ணன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. எங்களுக்கு இந்த படத்தில் ஒன்றா நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஒரு நாள் ஷூட்டிங் வேற ஒன்று போயிட்டு இருந்துச்சு. நானும் விஜய் சேதுபதி அண்ணன் மட்டும் தனியாக இருந்தோம். பேச ஆரம்பித்தேன் 5.5 மணி நேரம் போயிடுச்சு, எங்களுக்கே தெரியல. அந்த டைமில் என் லைஃப்பில் எனக்கு நிறைய அட்வைஸஸும் கொடுத்தாரு. நான் என் அம்மாவுக்கு அப்புறம் நீ ரொம்ப அழகாக இருக்கிற அப்பாக்க நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு விஜய் சேதுபதி அண்ணன் தான். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச். என் கூட நான் உங்க கூட நடிக்கிறது. தேங்க்யூ. பாலக்காடுல நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போ அங்கே பயங்கர குளிராக இருந்துச்சு. ஒல்லியா ஒருத்தர் ரொம்ப நடிகிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தாரு. அங்கே ஒரு மலையாள படம் அது. அதனால அந்த அண்ணன் கிட்ட மட்டும்தான் நான் எப்போவுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசிகிட்டே இருப்பேன். எங்கள் அப்பாவும் அந்த அண்ணனும் ஒன்றா நடிச்சாங்க. அதை விட குளிரான ஒரு இடம் ராட்டர்டாம்ல ஒரே நாளில் ஒரு படம் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக அந்த சூரியண்ண. தேங்க்யூண்ணே, உங்களை நான் மீட் பண்ணதுக்கு, உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. சூரியனை எனக்கு என் லைஃப் ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன். ஏன்னா இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸு எல்லாருமே ஜென்ரலாகவே திட்டு வாங்கிட்டு இருப்பேன். ஆனால் இந்த ஆனுவல் டே வர டைமில் மட்டும் எனக்கு ரொம்ப கொஞ்சுவாங்க. ஏன்னா ஏதாவது செலிபிரிட்டியை கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்றதுக்காக. அந்த டைம்லாம் நான் நம்பி ஃபோன் அடிக்கிற ஒரே ஒரு செலிபிரிட்டி சூரியனை. கொஞ்சம் வந்துடுறீங்களாண்ணே அப்படின்வேன். தம்பி அதை அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சி கொடுப்பா, நாங்கள் வந்துடுவாரு. தேங்க்யூண்ணே.